வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பரிசி ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கருப்பரிசி ஹல்வா பண்ணுறதுக்காக நான் கருப்பரிசி ஒரு கப் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே தேவைப்படாது. நீங்கள் இதை ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பு தன்மை வந்துடும். கரெக்டாக 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இது நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி ஊற வைக்க நீங்கள் யூஸ் பண்ண தண்ணியை கூட இதை வேக வைக்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 8 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அரிசி இந்த மாதிரி பாதி பாதியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இது நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா ஆற விடுங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும்போது இது கூட நாட்டு சக்கரை இல்லை சக்கரை நீங்கள் எது விருப்பப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஏலக்காய் தூள் பண்ணிவிட்டு ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னொரு 10 மினிட்ஸ் இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். இது ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் நான் துருவி வச்சுருக்க தேங்காய் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான நம்மளோட கருப்பரிசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் நெய்யில் வறுத்து எடுத்த நட்ஸ் எதுனா சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இந்த அரிசி ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. லேடிஸ்க்கு இது ரொம்பவே நல்லது. ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பி குக்கிங். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.